சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு கூடும்போதெல்லாம் கட்சிக்காரங்களும் சரி, ஊடகங்கள்லையும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்தது அப்படி வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவா? இல்லை வழக்கமான பொதுக்குழுவா? நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். பொதுக்குழுவை நேரடி ஒளிபரப்பு செய்கிற தைரியம் இருக்குது அந்த கட்சிக்கு. இதே திமுக கூட இப்போ சமீபத்தில பொதுக்குழு நடத்துனாங்க. யாரையுமே உள்ள சேர்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்குமே எல்லாரும் பேசுறதுமே அப்படியே லைவ் ரிலே அவங்களே குடுத்தாங்க, பண்ணாங்க. இன்னொன்னு தாவேகா போன்ற கட்சிகளுக்கு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பொதுக்குழுல இன்னைக்கு வரவு செலவு வச்சு ஒப்புதல் வாங்குனாங்களா? இதை இதுவரைக்கும் எந்த பொதுக்குழுலையும் அவங்க பண்ணல. ஆக்சுவலா அது பண்ணணும். இப்போ இவர் வந்திருக்காரு, செங்கோட்டையன். இனிமேலாவது பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் பண்ணாதது அவங்களுக்கு பிரச்சனையாகும். இனி எப்படின்னா, ஒரு வரவு செலவை வச்சு அது இன்டர்னல் ஆடிட்டிங் போடுவாங்க. அந்த ஆடிட்டிங் பார்த்துட்டு செயற்குழுல வச்சுருவாங்க. செயற்குழுல வந்து அந்த கிறிஸ்பான இதை மட்டும் பொதுக்குழுல வச்சு ஒப்புதல் வாங்குவாங்க. இது நடைமுறை. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திண்டுக்கல் சீனிவாசன் படிச்சாரா? இது. அப்புறம் தீர்மானங்கள் வந்து பெருசா இல்ல. வழக்கம் போல இருக்குது தான். எஸ்பி வேலுமணி பேசினது கொஞ்சம் குறிப்பிடத்தக்க கவனிக்க வேண்டியது. பூத் ஏஜென்ட்டுகள் திமுக எஸ்ஐஆர் எதிர்த்தாலும் அவர்கள் வந்து அந்த தீவிரமா அந்த வேலையில பண்றாங்க. நம்மளும் அந்த மாரி வாக்காளர்கள் யாரும் மிஸ் ஆகாம அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனிச்சு பண்ணணும் அப்படின்றத அவர் பேசியிருக்காரு. அதனால தீர்மானங்கள்னு பார்த்தீங்கன்னா, பிரதானமா கவனிக்க வேண்டியது நாங்க தான். எங்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு முதல் தீர்மானமே. அதிமுக தலைமையில் தான் என்டிஏ என்டிஏக்கு இங்கே தலைமை தாங்குவது அதிமுக தாங்க. 2வது கூட்டணி கட்சிகள் சம்பந்தமாக அதிகாரம் சேர்ப்பதற்கு இந்த அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்னு ஒரு தீர்மானம். நான் எதிர்பார்த்தது பிரிந்தவர்களை சேர்ப்பது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அப்படின்னு அதை சேர்க்கறதுக்கு அப்படின்னு எடுப்பாங்கன்னு தீர்மானம் வரும்னு பார்த்தேன். ஆனால் வரல. ஆனாலும் அந்த அதிகாரம் அவருக்கு தானே. இப்போ இந்த பொதுக்குழுக்கு முன்னாடி அதிமுகவில் செங்கோட்டையன் போன பிறகு ஓரளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன, கொஞ்சம் பேரை நம்ம வந்து இணைச்சி நம்ம கொண்டு வரணும் கட்சிக்குள்ள அப்படின்னு. இதற்கு பாஜகவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா பீகாரில் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை காட்டி தான் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. அப்போ அதை கொண்டு வரணும் அப்படின்றதுல நீக்குப்போக்காக இருக்கணும்னு அந்த வகையில் கொஞ்சம் பேர்கிட்ட பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப டைலமாவில் இருக்கிறது வைத்திலிங்கம். தாவேகா போகிறாரா அதிமுக போகிறாரான்ற மாதிரி இருக்குது. அதிமுக தான் அவர் ஓகே சொல்லியிருக்காரு. மற்றவர்கள்ட்டையும் பேசியிருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் இந்த டைமில் பார்த்து டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அநேகமாக கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பொதுக்குழு வந்து வழக்கமாக நடக்கிறது ஒன்று தான் வச்சுக்கிங்களேன். இந்த நேரத்தில் இவர்கள் போட்ட தீர்மானங்கள் வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர் 160 பொதுக்கூட்டங்கள் பேசினது, இன்னும் பல இடங்களில் வந்த இஷ்யூஸு இதெல்லாம் ஒட்டி தான் அந்த தீர்மானங்கள் வந்திருக்குது. குறிப்பாக நிதி நிலைமை, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாதது, அந்த ஊழல் விவகாரங்கள் பெருசாக வர்றது, பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவ்வப்போது வர பிரச்சனையுடைய தொகுப்பாகத்தான் நிறைய தீர்மானங்கள் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக நானும் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது இது ஒன்று தான். வழக்கமான பொதுக்குழுன்னு தான் எடுத்துக்கலாமா? பொதுக்குழு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டணுன்றதுனால கூட்டியிருக்காங்க. அதில் இது வேற இன்னும் பெருசாக அதில் இது கிடையாது. இப்போ அதில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான்றதையும், அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க, உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ அவங்க டிவிகே வேணான்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா? அப்படி சொல்ல முடியாது. டிவிகே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவர் அவங்கள்ட்ட பேசும்பொழுது இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, பாஜக நாங்கள் எதிர்த்து பேசிட்டோமே, எப்படி நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கிறதான்றது தவிர வேறு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. இவர்கள் தலைவர்கள் வெளியில் தனியாக பேசும்போது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. தாவேகா எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றத சொல்கிறதுக்கு அவங்க உரிமை இருக்குது. ஏன்னா கூட்டணி ஒருவேளை அமையலைன்னா அதே ஸ்டாண்டில் அப்படியே போகலான்றது. மற்றபடி கூட்டணின்னு இன்னை வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னை வரைக்கும் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்குது. ஏன்னா விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகிறாரு, ரங்கசாமியுடைய இதை பாராட்டுறாரு, இந்த ஆட்சி இருக்கணுன்றார். ரங்கசாமி யார் கூட இருக்கார்? எந்த ஆட்சி அங்கே நடக்குது? என்டிஏ கவர்மெண்ட்டு தான் அங்கே இருக்குது. அதனால் அந்த அவரும் அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கார். இங்கே நான் இந்த பொதுக்குழுவில் பார்த்தது இன்றைக்கி ஒரு இடத்துல கூட விஜயை பற்றி எங்கேயுமே இல்லை. இதே நீங்கள் சும்மா முதல்வர் கலந்துக்கிற கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நேற்று வந்தவர்கள் எல்லாம் அது இது இவர் ஆர்எஸ் பாரதிலாம் ரொம்ப கொச்சையாக போயிட்டார். அதாவது என்ன சொல்கிறாரு, பிச்சைக்கார மூஞ்சின்றார். இதில் என்ன முகத்தில் என்ன பிச்சைக்கார முகம், பெரிய உருவ கேலி பண்ணுறது, இதெல்லாம் தாவேகா கண்டிக்கும்னு பார்க்குறாங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் கண்டிக்க வேணாம், 2ஆம் கட்ட தலைவர் யாராக கண்டிக்கணும்ல. என்னங்க இந்த சொல்கிறீங்க?
எல்லாரும் வந்து பேராளர்களா? காந்தி இந்தியாவின் தந்தை என்ன காந்தி இருந்தார், அவர் இடைநிலை ஏழையைப் போல் கச்சை கந்தை காணிந்தார்னு பாட்டில் கூட இருக்கும். ஒரு ஏழை விவசாயியை பிரதிபலிக்கிற மாதிரி தானே அவர் இருந்தார். ஆனால் அவர் இந்தியாவுடைய தந்தை, மகாத்மா அப்படின்னு புகழப்பட்டார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன பெரிய ராஜா வெள்ளக்காரன் மூஞ்சி மாதிரி அப்படியே பளபள முகத்து சொந்தக்காரரா? அண்ணா, காமராஜர் பதில் சொல்லணும்ல. ஆமாங்க, பிச்சைக்கார மூஞ்சி தான். ஏன்னா இல்லாத இந்த மக்களுக்காக நான் வந்திருக்கேன், அவங்க என்ன ஏற்றுக்கிறாங்க, அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க, அவங்களுக்காக இருக்கேன். காந்தி இருந்தார்ல, காமராஜர் இருந்தார்ல, எம்ஜிஆர் பேரழகர்னு சொல்லுவாங்க, அந்த எம்ஜிஆரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அண்ணா, அவர் என்ன பேரழகரா? ஆனால் எல்லாருடைய இதயத்திலையும் நீங்கள் வாழ்கிறாங்க தமிழகத்துலன்னா அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். எம்ஜிஆர் மன்னர் வேஷம் போட்டால் அப்படியே மன்னர் மாதிரியே இருப்பார். நீங்கள் சொல்கிற பணக்கார மூஞ்சி எம்ஜிஆருக்கு இருந்தது, அதுக்காக அவர் ஏற்றுக்கிட்டீங்களா? அதை விட பெரிய பணக்கார மூஞ்சி ஜெயலலிதா இருந்தாங்க. மேல்தட்டு வர்க்க ஒரு ராணி வேஷம் போட்டால் ராணி மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்றத கொள்கையை பேசுங்க, அரசியலை பேசுங்க. உருவ கேள்வி பண்ணிங்கன்னா திருப்பிட்டு நாங்கள் பண்ணால் நீங்கள் தாங்குவீங்களான்னு கேட்கணும். பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்களுடைய கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது, இந்த பொதுக்குள்ள நீங்கள் பாருங்கள் ரொம்ப டீசெண்டாக தொடவே இல்லை விஜயெல்லாம். அப்போ இந்த சாஃப்ட் கார்னர் 2 சைடுமே இருக்குன்றது நான் இன்னும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இருக்குது. ஓகே. ஏன்னா யதார்த்தன்றது வேறு. நீங்கள் நீங்கள் செங்கோட்டையனை கொண்டு வந்தாலும், நாஞ்சில் சம்பத்தை கொண்டு வந்தாலும், யதார்த்தம் களம்ன்றது வேறு. இன்றைக்கும் விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலர் நம்ம அடிக்கடி கிண்டல் பண்ணுவோம். பொதுச் செயலாளராக இருக்கணும். நீங்கள் போய்ட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி அங்கே மைக்கை தூக்கிட்டு போய் பண்ணிங்கன்னா, ஒரு பெண் காவல் அதிகாரி உங்கள்கிட்ட மைக்கை பிடுங்குறாங்க. இந்த அவமானம் தேவையான்னு கேட்குறேன். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் போலீஸ் இருக்குது. கியூஆர் கோடு போட்டுட்டீங்க, இது பண்ணிங்க. ஏன் திடீர்னு கதை திறந்து எல்லாரும் வாங்கன்றீங்க? அப்போ அந்த அம்மா கோவப்பட்டு செல்லை அது மைக்கை பிடுங்குறாங்க, திட்டுறாங்க, அவங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்றாங்க. அப்போ உங்களுடைய மரியாதை அந்த இடத்துல குறையுதில்லை. அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அது இவங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் இல்லை. அதே மாதிரி பாண்டிச்சேரியுடைய நிலைமையை எவ்வளோ இருக்குது பேச வேண்டிய விஷயங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம். அவர் அந்த விஷயங்களே பெருசாக தொடல. ரேஷன் கடை விவகாரத்துலலாம் தப்பாக அவருக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லேயே இன்னும் மாறல. இது நடைமுறையில் இவர்கள் இந்த 234 தொகுதிக்கும் வேட்பாளர் போகிறது சந்திக்கன்னு வரும்போது பெரிய ரொம்ப திணறி போவாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த யதார்த்தன்றது தெரியும். அதனால தான் இப்போ வரைக்குமே 2 சைட்லேயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதாகும். இன்னொன்று சொல்கிறேன், தமிழகத்தை முழு மூச்சாக கவனிப்பதற்கு அமித்ஷா முடிவெடுத்து விட்டார். அவர் சென்னையிலேயே ஒரு பங்களா எடுத்து தங்கப் போகிறார். அதுக்காக டெய்லி இங்கே இருக்க போகிறதில்ல. வீக்லி ஒன்ஸு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு நிலைமைகளை ஆலோசனை சொல்கிறது, அடுத்த கட்ட இதுன்னு அவர் நேரடி கவனம். ப்ளஸ் நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலையும் கடிவாளம் போட்டு இழுத்து விட்டாங்க. அப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜில் பாஜகவும் இங்கே இறங்குது. அப்போ அந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல சார், டிசம்பருக்கு பிறகு இல்லை ஜனவரியில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிரும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சிலர். அது நடக்காது, இந்த கூட்டணியோட தான் அவங்க 2026 சந்திக்க போகிறாங்கன்னு இந்த பொதுக்குழு சொல்லியிருக்கா? ஆமாம், நீங்கள் டிசம்பருக்கு பிறகு உடையன்னு சொன்னது யார் சொன்னான்னு எனக்கு தெரியல. இல்லை அப்படி ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த கூட்டணியை பலப்படுத்துகிற வேலை தானே பண்ணுறாங்க. ஓபிஎஸ் திமுகவோட கட்சியை பதிவு பண்ணிட்டு திமுகவோட போகலாம், தாவேகா கூட போகலான்னு சொன்னவர் இன்றைக்கி ஓபிஎஸ் எங்கே இருக்கார்? டிடிவியை அண்ணாமலை விட்ட பேச விட்ருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு பக்கம் இவர் நம்ம அன்புமணி, அவர் இவங்க தேமுதிக அவங்கள உள்ளே கொண்டு வர ஏற்பாடும் போகுது. அப்போது இந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு போகிற ஏற்பாடு தான். கூடுதலாக எக்ஸ்ட்ரா பம்பர் தான் தாவேகா வந்தால் ஒரு நிலைப்பாடு, வரலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு யோசித்து வச்சுருக்காங்க. அதில் தான் சொல்கிறேன். போன வாரம் அவர் அமித்ஷா பேசணும் கூட கேட்டிருப்பீங்களே, அடுத்து தமிழ்நாட்டையும் வெஸ்ட் பெங்காலையும் நாங்கள் கவனிக்க ஆரம்பித்து விட்டோம். வெஸ்ட் பெங்காலில் கூட அவர் அங்கே ஈக்குவலாக இருக்கிறாங்க பிஜேபி, அதனால் பெருசாக கவனம் செலுத்த தேவையில்லை. இங்கே நம்ம வந்து இறங்கி பண்ணணுன்ற முடிவுக்கு வந்தால் இறங்கி பண்ணுறாங்க. அதனால் இங்கே இந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவர்கள் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறது கூட்டணியில் பிரச்சனை திரும்ப ஒரு நரேட்டிவ். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசுனதில் இது ஒரு முக்கியமான பேச்சு. ஊடகங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? சின்ன விஷயத்தை கூட நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறீங்க. கொளத்தூரில் அந்த தேர்தல் பிரச்சனை வந்து உச்சநீதிமன்றத்தில் 2 மணி நேரம் விவாதம் ஓடி இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. தீர்ப்பு எப்படி வரும்னு தெரியாது.
ஆனால் அந்த அந்த விவாதத்தை நான் ஒரு சின்ன சம்பவத்தோட யாருமே பதிவு பண்ண மாட்டேங்கிறீங்க, இப்படி தான் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன பயம் அப்படின்ற லெவலுக்கு அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் தான் இது ஒரு பக்கம்னா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்து பேசிட்டு போனார். அவருடைய பேச்சுடைய முக்கிய அம்சமே பாண்டிச்சேரியில் கூட்டணிக்கு போகலாம், டபுள் ஸ்டாண்டு. தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்துக்குங்க, பாண்டிச்சேரியில் இது பண்ணலாம், கேரளாவில் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு உங்களுக்கு கணக்கு துவக்கிற மாதிரி ஒரு 10 சீட்டு. அப்போ நீங்கள் கேரளாலையும் கால் ஊண்டலாம், பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சியே வரலாம். ஏன்னா தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா அங்கே 2 கட்சி தான் பிரதானமாகிடும். ஒன்று தாவேகா காங்கிரஸ், இன்னொன்று என்டிஏ ரங்கசாமி உடையது. இது 2 தான் வெயிட்டான கட்சிகள். டிஎம்கே வலுவிழந்துடும். சார்லஸ் இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு அவர் கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடையது. இந்த 2 பிரதான சக்திகள் மோதும்போது யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அங்கே எப்படி இருக்குது நமக்கு நிலவரம் தெரியாது. விஜய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ விஜய் கூட காங்கிரஸ் சேர்ந்தால் காங்கிரஸ் அங்கே பெரிய கட்சி. 2வது பெரிய கட்சி அங்கே பாஜக வளர்ந்து வர்ற கட்சி ஆதிக்கத்தில் இருக்காங்க. ரங்கசாமி இருக்கார், ஏடிஎம்கே புதுசாக சேர்ந்துருக்காங்க. அதனால் அவருடைய இதுதான். அவர் எப்படி வந்து பேசினார், அவர் வந்து பேசணும் தெரியாதுன்னா ராகுல் காந்தியுடைய வலதுகரம் அவர், ராகுல் காந்தியுடைய ஆலோசகர். இந்த எஸ்ஐஆர்ன்ற முட்டு சந்து கூட்டு போனதை அவர் தான் பிரதான பங்கு. எஸ்ஐஆர் கண்டுபிடிச்சது அவர் தான், ஓட் ஷோர்களில் அவர் தான் கண்டுபிடிச்சது. அப்படிப்பட்டவர் அவர் வந்து விஜய் பார்த்து பேசுகிறாருன்னா இந்த ஒரு காரணத்துக்கு. ஏன் காங்கிரஸ் பேசுது, தாவேகா கிட்ட ஒன்ஸ் விஜய் போயிட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது. காலம் ஃபுல்லாக டிஎம்கே அடிமையாக தான் இருக்கணும், அவங்க கொடுக்குற சீட்டு தான் வாங்கணும். அப்போது ஒரே கல்லில் 2 மாங்காய், தமிழ்நாட்டில் அவங்களோட இருக்காங்க, பாண்டிச்சேரியில் இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இதை எடுத்தாங்கன்னா தாவேகாவை என்டிஏ பக்கம் போக விடாமல் தடுத்தால் அது லாபம் காங்கிரஸுக்கு. இதை வச்சு டிஎம்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம். ஒரு காலகட்டம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து ஒரு வேளை பார்லிமெண்ட் எலெக்ஷனோ அப்போ இவர் ஒரு 20% மேலே வாங்கியிருக்காரு, ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா அப்போது ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லையா இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே போய் 2031 கூட்டணி ஆட்சின்னு காங்கிரஸ் மற்ற கட்சிகளை திமுக கூட்டணி கட்சிகளை சேர்த்துட்டா பெரிய கூட்டணியாக மாறிடும். அது ஏடிஎம் கூட்டணி பெரிய கூட்டணி ஆளுங்கட்சியாக இருக்கலாம், இவர்கள் பெரிய கூட்டணினா டிஎம்கே இங்கே வலுவிழக்கும், 3வது இடத்துக்கு போகும். அந்த மாதிரியும் காங்கிரஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதானே அவங்க வேலை, அவங்களுடைய லட்சியம் என்ன, கூட்டணி மந்திரி சபையில் நம்ம உட்காரணுன்றது, மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வரணும்னு. அதுக்கு விஜய் வந்த லாபம் தானே. அதனால அந்த வேலையை ட்ரை பண்ணுவாங்க. ராகுல் காந்தி அதுக்கு ட்ரை பண்ணுவார். அதுக்கு தான் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசுனதெல்லாம். இப்போ அவர் கொஞ்சம் மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட தான். பாண்டிச்சேரியில் சொல்லுங்கள் யார் கூட, நம்ம அதை தானே சொல்கிறோம். அது விஜய் அதுக்கு தயாராக இருப்பாரா சார்? விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை. அவர் இன்றைக்கி இப்படி இருப்பார், நாளைக்கு அப்படி இருப்பார். அதான் சொல்கிறேன், கரூரில் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே டக்குன்னு என்டிஏவை காண்டாக்ட் பண்ணுறாரு, சிபிஐ விசாரணை வேணுன்றாரு, பேச்சுவார்த்தை போகிறாரு. அந்த சம்பவம் கொஞ்சம் பிரச்சனை சரியாகி சிபிஐ விசாரணை வந்தோன்னா கொஞ்சம் டக்குன்னு நிமித்திக்கிட்டு கொஞ்சம் அந்த ஆதரவு இதுவெல்லாம் போனவங்கலாம் வந்து சேர்ந்த உடனே அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு. இந்த மாதிரி அவர் டைலமாலே இருக்கார். இன்னும் அவருக்கு தனக்கான ஒரு சரியான ஆலோசனை இது பண்ணல. இப்போ தானே ஸ்லீப்பர் செல் போயிருக்காரு நம்மால். யாரை சொல்கிறீங்க? ஏங்க ஏடிஎம்கேல இருக்கும்போதே எனக்கு அவங்க சொன்ன பிரகாரம் தான் நான் நடந்தேன் அப்படின்னு சொன்னவர், இப்போ தாவேகால போனால் யார் சொன்னபடி நடப்பார்? திமுகவுக்கு போகக்கூடாது, என்டிஏ இது தாவேகாக்கு தான் போகணுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. திமுக பெரிய ஆஃபர் வச்சு மறுத்துட்டு தாவேகாக்கு வந்தார் அவர். செங்கோட்டையன் தான். அதனால் ஸ்லீப்பர் செல்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். அவர் அதிமுகவில் இந்த பிரச்சனை வெளியிலலாம் வந்து பண்ணும்பொழுது அவர் கொடுத்த பேட்டின்னா இல்லை, அப்போ இருந்த பேட்டி, அப்போ இருந்த ஸ்டாண்டு வேறவா இருந்திருக்கும். இதெல்லாம் வேணான்னு உதறிட்டு தானே அவர் டிவி கேட்க போகிறார். அது எப்படிங்க, டெல்லி தலைமை சொல்லி தான் நான் வேலை செய்கிறேன் அதிமுகக்குள்ளேயேன்னு சொல்கிற அவர் அதிமுகவுடைய மாநில தலைவர். அந்த டெல்லி தலைமை எப்படி இங்கே தான் சண்டை வெளியே வர்றாரு. இங்கே வெளியில் வந்து அவர் டிஎம்கேவும் அவர்கிட்ட பேசுகிறாங்க, தாவேகாவும் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ டிஎம்கே பெரிய ஆஃபர் வைக்கும்போது அவர் மைண்டு மாறுது. அந்த நேரத்தில் யார் தலையிட்டு அங்கே போகக்கூடாது இங்கே தான் போகணுன்னு சொன்னது? அவ்வளோ பெரிய கட்சியில் இருக்கும் போதே, மாநில தலைவராக இருக்கும் போதே அசைன்மெண்ட்டு நீங்கள் ஆப்ரேட் ஆகுறீங்கன்னா, தாவேகளை போனால் நீங்கள் அசைன்மெண்ட்டில் ஆப்ரேட் ஆக மாட்டீங்கன்னா ஒன்ஸு நீங்கள் தொடர்பில் தானே இருப்பீங்க. நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் யாரை போய் கான்டாக்ட் பண்ணுவீங்க? டெல்லியில் பிரச்சனை இல்லை, சிபிஐயை விஜய் மேலே தான் குற்றம்னு வழக்கை திருப்புறாங்க வச்சுக்கிங்க, விஜய் யாரை பிடிப்பார்? நீங்கள் தானேங்க டெல்லி தொடர்புலாம் இருக்கீங்க, போய் அமித்ஷாட்ட பேசுங்கன்னு அனுப்ப மாட்டாரா? அதனால் அந்த தொடர்பை அவர் விடுவார் அவர். அதனால் இவங்க எல்லாருக்கும் சித்தப்பா யார்? அவர் தானே. ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ செங்கோட்டையனுக்கோ அவர் தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக தான் செயல்படுவார். அது நல்ல ஸ்லீப்பர் செல்லாகவும் தாவேகாவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்லாகவும் கூட இருக்கலாம். ஓகே, ஓபிஎஸ் டிடிவி விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களா? எடப்பாடி பழனிசாமி இப்போ இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு இதுவுமே அதில் மாற்றின மாதிரி தெரியல. எப்படி போய் முடியும் அது? எடப்பாடி பழனிசாமி எதுக்குங்க மாற்றணும்?
அவங்க கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க எல்லாம் இருக்குது. அவங்க கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குங்க. உரசல்கள் இருக்குது, மோதல்கள் இருக்குது. ஆனால் 2026 ஆட்சி பிடிக்கணும். இதெல்லாம் ஓரம் ஒதுக்கி வை. ஆட்சி பிடிக்கதான் லட்சியம் தான் நவுந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் போகணும் ஒரு கட்சி. டிஎம்கேல இல்லையா பிரச்சனை? அடிச்சுட்டு விட்டா அடிச்சுட்டு பொருள்வாங்க. ஆனால் ஆட்சின்ற ஒரு பவர்னால அப்படி இருக்குது. இன்னொன்று நெருக்கத்தில் பாருங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வரும். அது மாதிரி இங்கே இவர்கள் போகிறாங்க. டிடிவி ஓபிஎஸ் தான் சொல்லிட்டேனே, தனி கட்சின்னு போனவர் கூப்பிட்டு சொன்னோன்னே நான் அப்படி சொல்லவே இல்லைங்கன்ட்டு வந்து இப்போ கம்முன்னு இருக்கார். டிடிவியை அண்ணாமலை விட்ட பேச சொல்லிட்டாங்க. நீ தானே ராசா குண்டு வச்ச, நீயே குண்டு எடுன்ட்டாங்க. அதனால் இப்போ அவர் டிடிவிட்ட பேசிட்டு தான் டெல்லி போயிருக்காரு. அதனால் டிடிவி ஏதாவது டிமாண்ட் வச்சுருப்பார். நான் எப்படிங்க முதலாளியே மாற்ற சொன்னேன், நான் எப்படிங்க இப்போ அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால் டிடிவியே இந்த கூட்டணிக்குள்ளே வரதுக்கான இதை தான் கொண்டு வருவாங்க. ஈவன் சசிகலாட்டியே ஒரு மூவ் போகிறதா சொல்கிறாங்க. அதாவது வாய்ஸ் கொடுங்க, திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், மீண்டும் புரட்சித் தலைவியுடைய அந்த அதிமுகவுடைய நல்லாட்சி வரணும்னு வாய்ஸ் கொடுங்கன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அது சக்ஸஸ் ஆனால் அவங்களும் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா வகையிலையுமே ஒரு காம்பேக்டாக மீண்டும் பழைய அதிமுக அப்படின்னு கேசி பழனிசாமிகிட்ட கூட பேசியிருக்காங்க. அவர் அந்த வழக்கு பிரச்சனையில் மட்டும்தான் இதை பின்ன ஆகிறான்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு பிரச்சனை இல்லை சேர்றதுக்கு. மற்றவர்களும் சரி, கூப்பா கிருஷ்ணன் இந்த மாதிரி சில பேர் வர்றவங்களாம் சேர்த்துக்கிறதுக்கான ஏற்பாடு போகுது. இவர்களும் மாஃபா பாண்டியராஜன் இன்னும் சிலரை ட்ரை பண்ணுறாங்க. கடைசி டைமில் பல்ட்டி அடிச்சிருக்காரு, மாஃபாலாம் வர முடியாதுன்ட்டு இருக்கார். அதனால் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. வைத்தியலிங்கத்தை யார் எடுப்பதுன்றதுல தாவேக்காவும் அதிமுகவும் போட்டி. ஐபிஎல் மாதிரி ஆயிடுச்சா? ஐபிஎல் மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்னு. அதனால் இது எல்லாமே நடக்குங்க தேர்தல் டைமில். இன்னும் கூட சில பேர் இங்கேருந்து வருவாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி பட்டன் செல்லு தான். நான் சில இடங்களில் ஜோக்கா சொல்கிறது, ஏம்பா வாரியர்ஸ் எல்லாமே அவன் ஆண்ட்ராய்டு செல்லை விட போய்கிட்டு இருக்கிறான் அப்கிரேடில். நீ சேகராலாம் பார்த்தோன்னா பழைய பட்டன் செல்லாகவே இருக்குது. முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் சேர்த்துக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் 80 எம்எல்ஏவாக இருந்தவருங்கன்னு. அதிமுகவில் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரில. ஓ இப்படி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்ற அளவுக்கு தான். அப்போ மேலும் சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வருவார்லாம் அவர் சொல்கிறாரு. யார் வர போகிறாங்கன்னு தெரில. ஜிஆர் எட்மண்ட் இருக்காரா இல்லைன்னு கூட தெரில. பிடி சரஸ்வதினு ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த மாதிரி யாராவது அந்த காலத்து அமைச்சர் யாராவது கொண்டு வராரா, அவர் காலத்து இதுன்னு தெரியல. அதனால் இந்த இதுவும் ஒரு தனிப்பட்ட ஓடும் வரும். இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். இப்போ இவர் செங்கோட்டை அண்ணன் பையன் இங்கே வந்துட்டாரா, இது எல்லாமே நடக்கும் தேர்தல் நேரத்தில். ஜெயிக்கிற இப்போ எம்ஜிஆர் 77 ஆட்சி பிடிக்கும் பொழுது அவருடைய நிதியமைச்சர் வந்து நாஞ்சில் மனோகரன், எம்ஜிஆருடைய வலதுகரமாக இருந்தார். இவங்களே கிண்டல் பண்ணாங்க, மந்திரகோல் மனோகரா அப்படி இப்படின்னு. கையில் ஒரு இது வச்சுருப்பார், ஸ்டிக்கு. 80 ஆட்சியை கலைச்சோன்னே 55% இவங்க, எம்ஜிஆர் 33%. எங்கே ஆட்சி வரப்போகிறாரு மறுபடியும்? நம்ம தான் போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ணிட்டார் கலைஞர், நம்ம தான் அப்படின்னு. மனோகரா அங்கே போயிட்டார் டிஎம்கேக்கு, இங்கேருந்து அங்கே போயிட்டார். அதனால் நீங்கள் எம்ஜிஆர் எதிர்பார்க்கல. அதனால தான் அரசியலில் எது வேணால் நடக்கும். நம்ம கூட இருக்கிறவங்களே ஆட்சி மாற்றம் வருது, அங்கே போனால் லாபம்ன்ட்டு போவாங்க, கடைசி டைமில் தாவுவாங்க. கூட்டணிகளும் அந்த மாதிரி நடக்கும். இது எல்லாமே சாத்தியம்தான். அமலாக்கத்துறையினுடைய கடிதம் டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு நேரு சைட்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு. இது பொலிட்டிக்கலாக இதில் ஏதாவது பெரிய விஷயமா மாற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு விவரம் பார்த்திங்கன்னா, ஒரு இந்தியன் பேங்க்கில் சிபிஐ வழக்கு, நேருடைய தம்பி சம்மந்தப்பட்டது. அதில் தான் போன ஏப்ரலில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிபிஐ வழக்கை கோர்ட்டில் போய் பழைய வழக்கு அதை இது பண்ணுறாங்கன்னொன்னே அந்த வழக்கையே கோர்ட்டு குவாஷ் பண்ணுது. அதில் அந்த ரெய்டு அதோட முடிவுக்கு வந்துடுது. ஆனால் அந்த ரெய்டு நடந்தப்போ எடுக்கப்பட்ட ஆவணங்கள் இருக்குல்ல, அவங்க சென்னை, திருச்சி எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. அதில் எடுக்கப்பட்ட ஆவணங்களை சோதித்த போது தான் இந்த இதில் குடிநீர் வழங்கல் துறையில் அரசு பணிக்கான அந்த ஜாப் ராக்கெட் 2500 சில்லற பணியிடங்களுக்கு ஒரு 150-200 பெரிய அளவில் அமௌண்ட் வாங்கிட்டு போட்டது அப்படின்னு. அது வந்து ஆதாரங்களோட 258 பக்கம் டிஜிபி கொடுக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே வழக்கு பதிவு பண்ணணும்னு கேட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறது வழக்கம். அதில் 2 முடிவு எடுக்கணும். ஒன்று, இது போதிய ஆதாரம் இல்லை, இது வந்து வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை, அதனால் தள்ளுபடி வழக்கெலாம் பதிவு பண்ண முடியாது. இல்லை, 2வது வழக்கு பதிவு பண்ணணும். அப்படி வழக்கு பதிவு பண்ணுனா ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அப்போ இடி இன்னும் வேகமாக உள்ளே வர முடியும். விளக்கு தேய்ச்சா பூதம் வரலாம், அந்த மாதிரி பூதம் உள்ளே இருக்குது, விளக்கு தேய்ச்சா தான் வெளியே வர முடியும் பூதம். அது விளக்கு தேய்க்கிறது தான் இந்த மூல வழக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸு. அதுக்கே பண்ணல.
இப்போ அது 27th அக்டோபர் அந்த லெட்ரு முதல் லெட்ரு. இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதில் ஏகப்பட்ட ஆவணங்கள் இந்த மாதிரி அது வந்து டெண்டர் இது நபார்டு வங்கி இது கழிப்பறை கட்டுறது, மாநகராட்சி பணிகள் டெண்டரு, அதில் 7.5 to 10% வரைக்கும் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினது, இன்னும் பல விஷயங்கள் கட்சி ஃபண்டுன்னு வாங்கினதுன்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சு இதுக்கு நீங்கள் பண்ணணும், இதை நீங்கள் பண்ணலைன்னா இந்த மாதிரி முறைகேடுக்கு நீங்களும் உடந்தையாக போகிறீர்கள் அப்படின்னு கருத வேண்டியிருக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டையும் இடி போடுது. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும். எப்படி? எஸ் ஆர் நோ. ஒன்று வழக்கு பதிவு செய்கிறோம், இல்லை இது வழக்கு பதிவு உகந்ததில்லைன்னா கோர்ட்டு முடிவு எடுக்கும். எப்படி சொல்கிறீங்க உகந்ததில்லை அப்படின்ட்டு இவங்க எதாவது கேட்டு சிபிஐ கேட்டால் சிபிஐக்கு தரலாம், இல்லாட்டி வழக்கு பதிவு செய்யினே உத்தரவு போடலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? உச்சநீதிமன்றம் போவாங்க. இப்படி கொஞ்சம் இழுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இதிலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா பெரிய அளவில் ஆதாரம், ஹவாலா பரிமாற்றம், இன்னும் பல ஆதாரங்கள் நாங்கள் எடுத்துருக்கோன்றாங்க. அதனால் இது கிட்டத்தட்ட பெரிய சிக்கல் இவர்களுக்கு. இன்றைக்கி ஃபெடரலில் எழுதியிருக்காங்க. இந்த விவகாரத்தை ஃபுல்லாகவே எழுதிட்டு, இப்போ நான் சொன்னதெல்லாம் எழுதிட்டு, அந்த அதிகாரி சொல்லியிருக்காரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்களும் இதில் சிக்கிறாங்க, அவர்களும் இதில் வந்து உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த இதில் ஃபெடரலில் அந்த கட்டுரையில் எழுதியிருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப டீப்பாக போகும். அந்த ஜாப் ராக்கெட்டு வந்து செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட்டில் கூட கொஞ்சம் ஆதாரங்கள்லாம் கம்மியாக இருந்தது, பழைய இது பென்ட்ரைவ் அதுன்னு. இதில் நேரடியாகவே வங்கி கணக்கு, மற்ற டீட்டெயிலு, வாட்ஸ்அப் சாட்டு, இது பல இது நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு இடி சொல்லுது. இதுலேயும் அதே மாதிரி இந்த டெண்டர் இதுலேயும். அதனால் பெரிய சிக்கல். மணல் மேட்டர்லேயும் அந்த இது வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டு அந்த வழக்கம் வந்திருக்குது. அதில் முடியாது, நாங்கள் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது போகும், உச்சநீதிமன்றம் போகும். டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தடைலாம் போடல, எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் பண்ணுறதுக்குன்னு சொன்னப்போ, உங்களுக்கு உரிமை இருக்குதா, நீங்கள் பண்ண முடியுமா, விஜய் மண்டல் கேஸ் ஒன்று இருக்குது, அந்த கேஸ் விசாரணை வந்து அதில் தீர்ப்பு வரும், அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்ட்டு போயிட்டார் அவர் கவாய். இப்போ புது தலைமை நீதிபதி மீண்டும் இவர்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு இதில் வந்து பண்ணணும், தடையை நீக்கணும்னு சொன்னால் ஒருவேளை நீக்கப்படலாம். இந்த மாதிரி பல வழக்குகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படலாம். இன்னொரு பக்கம் 6 மாதம் தான் ஒரு இடைக்கால தடைக்கு வேல்யூ. பல அமைச்சர்களுடைய வழக்குகள், ஈவன் ஜெகத் ரட்சகன் வழக்கு உட்பட இடைக்கால தடை உச்சநீதிமன்றத்தில், அது எல்லாமே 6 மாதம். இப்போ அந்த தடையை நீக்கிறதுக்கான அப்பீல் போய் போனாங்கன்னா மீண்டும் இடைக்கால தடையெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த வழக்கு விசாரணைகளும் போகும். அதை தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பொதுக்குழுலையும் பேசுகிறாரு. பலரும் வந்து சிறைக்கு செல்வது உறுதி, பிரச்சாரம் பண்ண கூட ஆள் இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு. இனி இந்த பிரச்சனைகள் அதிகம் வரும் அப்படின்ற மாதிரி. இது இல்லாமல் வேறு சில துறைகளிலும் அமலாக்கத்துறை ஒருவேளை ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் ரெய்டாகவும் அல்லது இதே போன்ற ஏதாவது விஷயங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது திமுகவுக்கு இது நெருக்கடியான காலகட்டம். நீங்கள் வழக்கம் போல் இது அரசியல் பழிவாங்கல் அது இதுன்னு உருட்டலாம், ஆனால் ஜனங்க வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க? இருக்கிற ஆதாரங்கள் இன்றைக்கி பத்திரிகைகள், மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் அந்த விஷயத்தை பேசாமல் டிபேட்டுக்கு வேறு எதாவது எடுத்துக்குவாங்க. விஜய் ரசிகர் கையை கடித்தாரா, எவ்வளோ பெரிய தலைப்பு இல்லை அது. அவன் பாவம், அவன் தன்னெழுச்சியாக, அதான் தலைமை கூட இது வரைக்கும் டாஸ்மாக் பற்றி பேசலை, அவன் தன்னெழுச்சியாக போய் ஒரு 50 இளைஞர்கள் போய் ஸ்கூல் பக்கத்தில் ஏன்டா பார் வைக்கிறேன்னு போராடுறான். அதில் ஒருத்தன் கையை கடிச்சு வச்சிட்டான்னா அந்த கையை கடிச்சு வச்சு இதை தலைப்பாக போட்டு இதை செய்தியே போடல. இதுதான் இன்றைக்கி ஊடகங்களுடைய நிலைமை. இப்போ இந்த மாதிரி தான் ஊடகங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போது இன்றைக்கி என்ன பேசுவாங்க, பொதுக்குழு என்ன நடந்தது, சாதித்தார்களா சறுக்கினார்களா அப்படின்னு ஏதாவது உருட்டுவாங்க. இப்படி தான் போகுமே தவிர இடி வழக்கில் இந்த மாதிரி வந்திருக்கே இது என்ன ஆகும், நெருக்கடி வருமானு பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணாலும் பண்ணாட்டினாலும் இந்த விவகாரத்தை நீங்கள் மறைக்க முடியாது. ஏன்னா இது நீதிமன்றத்துக்கு போகுது, சில இது நீதிமன்றத்தில் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து இதற்கான சிக்கல்களை ஆரம்பிக்கும். நன்றி சார். நன்றி.